இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்துல கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் நமக்கு கிருபையின் மாதம். கிருபையினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினால் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்து முடிக்க போகிறதற்காக நாம் நன்றி செலுத்த இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதம் 5 அப்படின்னாலே அதற்கு அர்த்தம் கிருபை, கிரேஸ். இந்த 5ஆம் மாதம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை வெளிப்படுகிற மாதமாக நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அவருடைய கிருபை இந்த மாதத்துல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட போகிறதற்காக இந்த மாதத்தில் அவருடைய மகத்துவமான கிருபை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட போகிறதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க முயன்று பார்த்தது, நீங்க போராடி பார்த்தது, இதெல்லாம் இந்த 1ஆம் தேதியில, அப்பா இது ஏன் பலன் இல்ல, நான் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவருடைய கிருபையை இந்த மாதத்துல நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை இந்த மாதத்துல நமக்காக வெளிப்படுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசித்திருக்கிறேன். ஏன்னா நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆசனத்திற்கு பேரே கிருபாசனம், கிருபையின் ஆசனம். அவர்கிட்ட போனா போதும், அந்த கிருபை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இரக்கத்தை பெற, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற அவருடைய கிருபையை சார்ந்து இருந்தா போதும். நம்முடைய பலன், நம்ம போராடி, நம்ம முயற்சி பண்ணி, நம்ம மனுஷங்க கிட்ட பேசி எத்தனையோ காரியங்களை நம்ம சுயத்துல இதுவரைக்கும் செய்திருக்கலாம். இல்ல, அப்பா நான் உங்களை சார்ந்திருக்கிறேன், உங்க கிருபையை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முற்றிலுமாய் நம்முடைய இருதயத்தை அவரை சாருகிற இருதயமாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபை இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்கிறதை நாம் நிச்சயமாய் பார்ப்போம் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலையில நம்ம பார்க்கிறோம், he has crowned us with his goodness and mercy. அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். கிருபையின் பரிபூரணத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். fullness of grace, fullness of mercy, எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நமக்கு குறைவு என்பது இந்த மாதத்தில் நமக்கு இருக்க முடியாது. அப்போ இந்த நாளிலும் கூட இந்த கிருபையை குறித்து 5 என்றாலே கிருபை, இந்த கிருபை வேதத்துல எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானித்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம உங்க மனது இந்த வார்த்தைகளுக்கு நேராய் திருப்பப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதம் அவருடைய மகத்துவமான கிருபை நம் வாழ்க்கையில் வெளிப்படும்படி பலத்த கிரியைகளை அவர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ கிருபை அப்படின்னாலே தகுதியில்லாதவர்களுக்கு பாராட்டுகிற ஒரு இரக்கம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் தகுதி அடைவதற்கு முன்னதாகவே தேவன் தருவதுதான் கிருபை. நாம் அவரிடத்திற்கு திரும்புவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசிப்பது. இளைய குமாரனை பார்க்கும் பொழுது அந்த குமாரனுடைய இருதயம் அப்பாவை தேடிச்சோ இல்லையோ,
அவன் தேவைக்காக தான் தன் அப்பாவை தேடி வருகிறான். ஆனா, அவன் எத தேடி வர்றான் அதெல்லாம் அவர் பார்க்கல. என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான். அவர் இருதயம் முழுவதும் அவனை தேடிக்கொண்டே இருந்தது. என் பிள்ளை என்ட்ட வந்துட்டா போதும். அதுபோல தான் நம் தகப்பன் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த கிருபை அவரிடத்திற்கு நாம் திரும்புவதற்கு முன்னதாகவே நம்மை நேசிப்பதற்கு பெயர்தான் கிருபை. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அதுதான் கிருபை. எதையும் நம்ம கேட்டு கேட்டு தான் பெறணுங்கிற இடத்துல வைக்கல. இயேசு சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம் தேவைகளை சொல்லுவதற்கு முன்னதாகவே நம் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார்னா, அவர் அறிந்திருக்கிறவர் நம்மள சும்மா விடுகிற தேவன் அல்ல, தகப்பன் அல்ல. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்போ இந்த தேவனை நாம் தகப்பனாக பெற்றிருக்கிறோம் என்றால், இந்த மாதம் முழுவதும் நம் வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் அந்த கிருபையை நாம் சார்ந்து நம்முடைய வாழ்நாட்களின் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலன், நம்முடைய ஒரு ஸ்ட்ரென்த்ல நம்ம வாழாதபடிக்கு அவரை சார்ந்து நம்ம வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். 5 அப்போ எல்லாமே நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது 5ன்னு வர்ற காரியங்கள தான் இன்றைக்கு நம்ம சற்று தியானிக்க போகிறோம். 5 அப்பம் 2 மீன். 5 அப்பங்களை அங்க இயேசுவின் கரத்துல கொடுக்கும் பொழுது, அங்கே குறைவு நிறைவானது, குறுகினது பெருகினதாய் மாறினது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல இருக்குது. அப்போ நம்முடைய பலவீனம், நம்முடைய குறைவானது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாமே குறைவானவர்களா இருக்கிறோம். நம்மையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, சரண்டர் பண்ணும் பொழுது, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலயோ, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன குறைவுகளா இருந்தாலும் நம்மள டோட்டலா அவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, சரண்டர் பண்ணும் பொழுது, அது பல மடங்கு பெருகுகிறதா இருக்கிறது. அந்த 5 அப்பத்தை அவர் கையில் எடுத்து அதை பிட்டு அதை பல்லாயிரம் கணக்கான மக்களுக்கு அவர் கொடுத்தார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் கரத்தில் இருக்கிறோம் என்றால், நாம் பலுகி பெருகுவது எவ்வளவு நிச்சயம். ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நம் வாழ்க்கையில அவர் பெருக பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் கரத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம்னா, நாம் பலுகி பெருகுவது நிச்சயம். இதை உணர்ந்திருக்கிறோமா? நான் அவர் கரத்துல இருக்கிறேன். எனக்கு குறைவு ஒன்றும் எனக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் வரும்பொழுது, நம்ம எந்த தேவைகளை குறித்தும் நம்ம கலங்க வேண்டாம். அதது அழகா அவர் நடத்துவார். ஏன்னா நம்ம அவர் கரத்துல இருக்கிறோம்னா, அவர்தான் நம்மை பலுகி பெருகச் செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அங்கே 5 அப்படின்னாலே கிருபை, அங்கே பெருக்கம் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், தாவீது 5 கற்களை எடுத்துக்கொண்டு போகிறான். அந்த 5ம் தேவனுடைய தயவையும், கிருபையையும் குறிக்கிறது. அவன் தன்னுடைய திறமையையோ, சவுலினுடைய அந்த அந்த அவன் எல்லாத்தையும் போட்டு விடுறான் சவுல் தாவீதுக்கு. அதெல்லாம் அவனுக்கு செட் ஆகல. இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். 1 சாமுவேல் 17:45 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, "நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்." என் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த நாமத்தை கொண்டு நான் உன்ட்ட வர்றேன். என் பலத்தினால வரல. நீ உன் பலத்தினால வர. நான் யார் பலத்துல வர்றேன்? இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே நான் உன்னிடத்திற்கு வருகிறேன். இந்த 5 கற்கள் எதை குறிக்கிறது? தேவனுடைய தயவை, கிருபையை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு கல் போதும் அவனுக்கு. ஆனா 5 கற்கள் எடுத்துக்கொண்டு அவன் போனது, அவன் ரெடியா இருக்கிறதையும், தேவ கிருபையில அவன் கொண்டிருக்கிற ஒரு ரெஸ்ட்டையும்
குறிக்கிறதா இருக்குது. நான் யுத்தம் செய்ய போனா தானே பயப்படணும். நான் அவரை நம்பி போறேன். அவர் கிருபையை நம்பி போகிறேன். அப்படின்னு சொல்லி அதற்கு உதாரணமாய் இந்த 5ஆம் மாதமே கிருபை வெளிப்படுகிற ஒரு மாதம். 5 அப்படின்னாலே கிருபை. இத நீங்க நன்றாய் உணர்வீங்க. நான் இந்த மாதத்துல, இந்த நாள்ல இருந்து எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள வாங்க. நீங்க போராடி எதையாவது செய்யணும், சாதிக்கணும், முயற்சி பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இல்ல. அப்பா நான் உங்கள சார்ந்து இருக்கிறேன். நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க. நீங்க எனக்காக பேசுவீங்க. நீங்க எனக்காக செய்வீங்க. அப்படின்னு சொல்லி முற்றிலுமாய் நீங்க என்னை பலுகி பெருக பண்ணுவீங்க. அப்படின்னு அவர் கரத்திலே நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் மகத்துவமானவைகளை செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அடுத்தது 5 அப்படிங்கிறத எங்க பார்க்கிறோம்னா, தேவன் சபைக்கு 5 விதமான ஊழியர்களை கொடுக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இது எதுவோ பெரிய அந்தஸ்துக்காக இந்த 5 வகை ஊழியர்களை தேவன் ஏற்படுத்தவில்லை. மற்றவர்களை, தன்னுடைய சபையை, தன்னுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்பும்படிக்காக தேவன் அளித்திருக்கிற ஒரு கிருபையின் ஊற்றாய் இவர்கள் இருக்கிறார்கள். வாய்க்கால்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த 5 வகை ஊழியங்களும் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கிரேஸ், அது ஒரு ரிவர் ஆஃப் கிரேஸா இவங்க இருக்கிறாங்க. எல்லாமே அந்த கிருபையை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த 5ஆம் மாதத்துக்குள்ள நம்ம நுழைந்திருக்கிற நாம், இந்த மாதத்திலிருந்து ஒன்றை இருதயத்துல ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். என் பலன்ல இல்ல, என் ஞானத்துல இல்ல, என் பேச்சுல இல்ல, அவர் கிருபை எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கும். அடுத்ததா பார்க்கிறோம், மிக முக்கியமான ஒரு காரியம். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல 5 விதமான பலிகள். இது மனிதன் தேவனோடு கூட இணைக்கும்படிக்கு இந்த பலிகள் செலுத்தப்படுகிறது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகளும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அங்க மக்கள் மூலமாய் செலுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தேவனோடு ஒரு சேருவதற்கான, இணைவதற்கான ஒரு வழியாய் இந்த பலிகள் செலுத்தப்பட்டன. சர்வாங்க தகன பலி அப்படிங்கிறது முழுவதுமா ஒரு சரண்டரை குறிக்குது. போஜன பலி அப்படிங்கிறது ஒரு பக்தியான ஒரு செயலை குறிக்கிறது. சமாதான பலி அப்படிங்கிறது ஒரு ஐக்கியம், யூனியனை குறிக்குது. பாவ நிவாரண பலி அது கிளென்சிங், சுத்திகரிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. குற்ற நிவாரண பலி மீட்பை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த 5ஐயும் சிலுவையில் நமக்காக பலியான இயேசுவை இந்த 5 காரியங்களும், இந்த 5 பலிகளும் அவரே செலுத்தி இருக்கிறார். குற்ற நிவாரண பலியாக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்து சர்வாங்க தகன பலியாக, பாவ நிவாரண பலியாக நமக்காக கிறிஸ்து தன்னையே ஒப்புக் கொடுத்து, நாம் அவரை தேடுறதுக்கு முன்னாடியே அவர் நமக்காக ஒரு வழியை உருவாக்கி விட்டார். இந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா வாசலையும் அவர் திறந்து விட்டார். எல்லா பலியும், குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அனைத்தையும் இந்த இயேசு என்கிற நபர், திரித்துவ தேவன், திரித்துவத்தில் ஒரு தேவனாய் இருக்கிறவர், தேவனுடைய குமாரனாய் இருக்கிறவர், இந்த 5 பலிகளையும் நமக்காக செலுத்தி தன்னுடைய கிருபையை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது அவரை விசுவாசிப்பது மாத்திரமே. அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது.
நம்ம ஏற்கனவே இத குறித்து நம்ம தியானித்தோம். அவரை விசுவாசிப்பதே, குமாரனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. கிரியைனாலே என்ன? ஒரு செயல், ஆக்ஷன். அவர விசுவாசிக்கிறது ஆவிக்குரிய உலகத்துல ஒரு ஆக்ஷனா கருதப்படுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? விசுவாசம் என்பது நம்ம எண்ணுகிற எண்ணம். மனதுல நான் அவர நம்புறேன்னு அப்படி நினைக்கிற எண்ணம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விசுவாசம் என்பது அவருக்கு ஏற்ற கிரியை. அவருடைய பரிமாணத்துல அந்த அந்த டைமென்ஷன்ல, அன்சீன் ரெல்ம்ல விசுவாசம் என்பது ஒரு செயலாக, ஒரு கிரியையாக பார்க்கப்படுகிறது. அது எண்ணம் அல்ல, அது ஒரு கிரியை. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய இருதயமும் காணக்கூடாத உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறது. நம்ம விசுவாசிக்கிறோம். எத விசுவாசிக்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா, அதற்கு காரணம் யாரை விசுவாசிக்கிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? அவரை விசுவாசிக்கிறோமா? அவர் எனக்காக அத்தனை காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார் என்றால், அதை நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றது காணக்கூடாத உலகத்துல அது ஒரு செயலா இருக்குது, ஒரு ஆக்ஷனா இருக்குது. நம்முடைய இருதயம் அந்த காணக்கூடாத உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறபடியினால், அந்த காணக்கூடாத உலகத்திலிருந்து சகலமும் நமக்கு சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமியில் நாம் காணும்படிக்காக தேவன் அதை நமக்கு தந்தருளுகிறார். இந்த காலை வேளையில் அவருடைய கிருபையை சார்ந்திருக்கிற நாம் அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இந்த இந்த 5ஆம் மாதத்துல அவருடைய கிருபையை சார்ந்து, அவர் செய்து முடித்திருக்கிற செயல்களை சார்ந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது மகத்துவமான காரியங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே அங்க மோசே சொல்றார், யாத்திரா 34:6 பார்க்கிறோம். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கிருபையில தான் அங்க தொடங்குது. நியாயப்பிரமாணமே கிருபையில தான் தொடங்குது. இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பென்யமீனுக்கு யோசேப்பை சந்திக்க வரும்போது அந்த சகோதரர்கள் பென்யமீனை அழைத்துக் கொண்டு பென்யமீனுக்கு உண்டான பங்கை கொடுக்கும் பொழுது பென்யமீனுக்கு மற்றவர்களை விட 5 பங்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா இந்த வசனம் இருக்கும். பென்யமீன் இத சம்பாதிக்கல. இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த ஒரு கிருபை, தயவு. இதுதான் நமக்கும் கிடைக்கிறது. தகுதியற்ற நமக்கு. அங்க பென்யமீன் ஏதாவது செஞ்சானா அப்படின்னா இல்ல. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தயவு, தகுதியற்ற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தாராளமான ஆசீர்வாதம். அடுத்ததா ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டுல தேவன் தங்கும்படிக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது அங்க பல காரியங்கள் 5 அப்படிங்கிற நம்பர்ல தான் இருக்கும். நீங்க யாத்ராகமம் 26வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல பல காரியங்கள் 5ங்கிற அந்த நம்பர்னுடைய அடிப்படையில தான் அங்க பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அவர் தங்கியிருந்த வாசஸ்தலத்தினுடைய திரைகள், தூண்கள், பல அளவுகள் எல்லாமே 5 அப்படிங்கிற எண்ணின் அடிப்படையில தான் அது அமைந்திருக்கும். இப்போ தேவன் ஃபுல்லஸா இருக்கிற மனிதர்களுக்காக அவர் காத்திருக்கல. பாவமுள்ள மனிதர்களோடு அவர் வாசம் செய்ய கிருபையுள்ள ஒரு அமைப்பு, ஒரு டிசைன் அத அவரே உருவாக்குகிறார். 5 அப்படின்னாலே கிருபை. எல்லாமே 5, 5ன்னு நெறைய காரியங்கள் அந்த 5ல சொல்லப்பட்டிருக்கும். நீங்க என்கிட்ட வரும்போது, நீங்க எப்படி வந்தாலும் என் கிருபை உங்களை கழுவும், சுத்திகரிக்கும் என்பதை இது குறிக்கிறதா இருக்கிறது. நம்ம உடல் அமைப்பிலேயே நம்ம பார்த்தோம்னா 5 சென்சஸ், நம்ம கை கால்கள்ல 5 விரல்கள்,
நம்ம எல்லாருமே ஒரு முழுமையற்ற படைப்பு. ஆனா, ஒவ்வொருத்தரும் அவருடைய கிருபையை சார்ந்திருக்கும்படி நாம் வாழ வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம டிசைனே அதுதான். 5 நம்மளுக்கு 5 5ஆ நம்ம உடம்புல எல்லாம் இருக்குதுன்னா, இந்த 5 எத குறிக்குது? அவருடைய கிருபையை சார்ந்து வாழ குறிக்கிறதா இருக்கிறது. இந்த 5 புலன்களும் நம்ம நினைக்கிற சிந்தனைகளின்படி வாழ அழைக்கப்படல. இந்த 5 புலன்கள் எதை குறிக்கிறது? அவருடைய கிருபையை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம பலன் நம்ம கைகளினால செய்கிற காரியம் அல்ல. 5 விரல்கள்னால செய்கிறதல்ல. அவர் கிருபை அதை செய்து முடித்தது. எல்லாமே அவருடைய கிருபை. 5 புலன்கள்ல யோசித்து எதையோ பேசுகிறோம். நம்ம பேசினதுனால நடந்தது. நம்ம ஜெபிச்சதுனால நடந்தது. இல்ல. அவர் கிருபை. இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷத்தின் வாழ்நாட்களின் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அவருடைய கிருபையை நாம் சார்ந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, "என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது." நான் இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இன்னைக்கு எதையெல்லாம் நான் செய்யணும், நான் செய்யணும், நான் செய்யணும், நான் அப்படி செஞ்சிரணும், நான் இப்படி பேசிறணும், நான் இப்படி நடத்திறணும். இல்ல. அவர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, இளைப்பாறுதல்ல இருந்து, அவருடைய கிருபையை சார்ந்து நம்ம எதை செய்தாலும், அது நிச்சயம் அது வெற்றியாகத்தான் இருக்கும். அப்போ நான் போதுமானவனா? என்னால இது முடியுமா? அப்படின்னு நம்ம பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, கிருபை சொல்லுது, "உனக்கு நான் போதுமானவன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்." மனிதனை நோக்கி நீட்டப்பட்ட அந்த தேவனுடைய கரம், அது எதையும் பிடுங்கிக் கொள்ள அல்ல, நம்மளை ஏந்திக் கொள்ளவும், நம்மை ஆசீர்வதிக்கவும் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த கரத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்னா, வாழ்க்கையில இந்த மாதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கத் தொடங்குவோம். கிருபையின் மேல கிருபை. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை மகத்துவமான காரியங்களை நிச்சயமாய் செய்து முடிக்கும். இந்த கிருபை அவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அவரோடு கூட ஒன்றி இருக்கும் பொழுது, அந்த கிருபை நமக்குள்ள பாய்ந்து செல்லுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய உற்சாகப்படுத்துகிறது போல, அவர் நம்மை பலப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. எபேசியர் 6:10 பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம பலன்ல ஒண்ணுமே இல்ல. அவருடைய சத்துவத்தின் வல்லமை, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. வசனம் சொல்லுது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய வல்லமையில பலப்படுங்க. அவரை சார்ந்து வாழுங்க. இந்த மாதம் அவரை சார்ந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம இதுவரைக்கும் பெரிய பெரிய ஒரு முயற்சி பண்ணி, போராடி, இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு 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 இடத்துக்கு வந்திருக்கலாம். எக்ஸாஸ்ட் ஆயிருக்கலாம். ஆனா, இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, "என்னை சார்ந்து கொள்." கிருபை அப்படின்னா, ஏதோ நம்ம பலவீனம் அப்படிங்கிறது இல்ல. கிருபை அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பவர். தேவன் நமக்குள் செயல்படுவதுதான் கிருபை. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பதுதான் கிருபை. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்போ அவருக்குள்ளதான் அந்த கிருபை இருக்கு.
அவருக்குள்ள நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது, அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, அந்த கிருபை எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒரு ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு வெஹிக்கிள். இத ஒரு மலை உச்சிக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்லோப் ஒரு உயரமான ஒரு மலை உச்சிக்கு நம்ம அத கொண்டு போறத நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கும்போது, நம்ம அத இழுத்துட்டு போனோம் அப்டின்னா, அத தள்ளிட்டு போனோம்னா, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமா, வேர்த்து நமக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்கும். நமக்கு ஒரு மயக்கமே வந்துரும். ஆனா, இப்ப கார்ல இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய இன்ஜின் அது ஒர்க் ஆயிருச்சுன்னா, அந்த கார கூட்டிட்டு போறது, அந்த வெஹிக்கிள கொண்டு போறது எவ்வளவு எளிதா இருக்கும். அப்ப அந்த கிருபை அப்படிங்கிறது ஒரு என்ஜின் போல தான். நம்ம போராடி, அ நம்ம முயற்சி பண்ணி, அப்படி பண்ணி, இப்படி பண்ணி, பேசி, சண்டை போட்டு, கத்தி, போராடி, மாற்றலான்னு சொல்லி நம்மளே இறங்கி பல செயல்களை செய்து, இதெல்லாம் இந்த மாதத்தோடு நம்ம வாழ்க்கையில முடிவடைய வேண்டும். எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அந்த கிருப ஒரு பெரிய என்ஜினா இருக்கு. அதுதான் நமக்குள்ள தேவன் வழங்குகிற ஒரு ஆற்றல், பவர். அதுதான் அந்த கிருபை. இந்த கிருபையை இந்த நாளிலிருந்து நாம் சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நமக்கு பயத்துக்கு பதிலா ஒரு பெரிய சமாதானம் நம் இருதயத்தில் நிரப்பும். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கவலைப்பட மாட்டோம். அப்பா எல்லாம் செய்வார் அப்படின்னு அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். நம்ம சுயமாய் முயற்சி செய்யறதுக்கு பதிலா அவரை சார்ந்து வாழ ஆரம்பிப்போம். அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை நமக்கு ஈஸியா நமக்கு கிடைக்கும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்பா, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். உங்க ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். உங்க ரத்தம் என்ன கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உங்க ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இத உணர உணர அவர் செய்த செயல உணர 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 நம்ம ஒரு நாளும் பாவத்தில் விழ முடியாது. ஏன்னா அவரால பிறந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு அவருடைய வித்து தான் நமக்குள்ள இருக்குதுன்னா, அந்த கிருப நம்ம என்ன செய்யும்? பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். இந்த கிருபை நம்மை தாங்கி பிடிக்கிறது. இந்த கிருப இந்த கிருப நம்மள இதுவரைக்கும் தாங்கி பிடிச்சதுனால தான், இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். அந்த கிருபையை உணர்ந்தவர்களா இந்த மாதத்துல, கிருப நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிறது. கிருபை நமக்குரிய அடையாளத்த உறுதிப்படுத்துது. நாம் தேவனுக்கு பிள்ளை, நம்ம திரித்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற அடையாளத்த இந்த கிருபை தான் நமக்கு தருது. நம்முடைய வெட்கத்தை இந்த கிருபை நீக்குகிறதா இருக்கிறது. இந்த கிருபை நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற செய்கிறது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இந்த கிருபை நம்மை ரட்சிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு பயத்தையும் வெட்கத்தையும் நீக்குகிறது, நமக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தருகிறது. இந்த 5ஆம் மாதம் இந்த கிருபையை சார்ந்து வாழுகிற நமக்கு இது எல்லாம் ஈவாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த மாதத்தில் நாம் ருசித்து பார்க்க போகிறோம். அவர் ஒரு முறை அவருடைய கிருபைய நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம செய்யற செயலை நாம் ஒரு நாளும் சார்ந்திருக்க மாட்டோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அந்த கிருபையும் சத்தியமும் அவர்தான். அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில
சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு நாளும் அவர விட்டு பிரிகிற சுயத்துல எதையாவது செய்யணுங்கிற எண்ணம் இந்த நாள்ல இருந்து நமக்கு வரவே கூடாது. அப்பா நீங்க இருக்கிறீங்க. நீங்க செய்வீங்க. இந்த காரியத்த நான் உங்ககிட்ட ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காரியத்த நீங்க எனக்காக ஜெயமாக மாற்றி தருவீங்க. அப்படின்னு சொல்லி முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை, மகிமையானவைகளை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் நிச்சயம் செய்வார் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினமே இந்த மாதத்துல நமக்கு என்னெல்லாம் செய்ய போறாருன்னு அந்த ஆராதனையில தேவன் நமக்கு நம்மோடு கூட அவர் இடைப்பட்டார். இந்த நாளிலும் அவருடைய கிருபையை சார்ந்து வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து முடிப்பார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இதை உணர்ந்தவர்களா, அப்பா உங்க கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. உங்க கிருபை என்னை வழி நடத்துகிறது. உங்க கிருபை என்னை பாதுகாக்கிறது. உங்க கிருபைதான் என்னை உருவாக்குகிறது. இதை உணர்ந்தவர்களா, நான் இந்த பாடல பாட பாட அந்த கிருபையை நம்ம சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அந்த கிருபையை மேலானதாய் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை நீங்கள் இந்த நாளிலிருந்து நீங்கள் ருசி பார்க்க முடியும். நான் பாடல பாடும் பொழுது நீங்களும் அதை உணர்ந்து நீங்க பாட ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம். இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். அந்த கிருபை சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட அந்த கிருபை இல்லைன்னா நம்ம கவலையிலையும் பயத்திலையும் சோர்வுலையும் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. ஆனா அந்த கிருபை நம்மை சூழ்ந்திருந்தபடியினால் இன்றைக்கும் இந்த பூமியில நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட அந்த கிருபை இன்னைக்கு நீங்க அவரை நம்புறீங்கன்னா அந்த கிருபை நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கிறது. அந்த கிருபை நமக்கு என்ன தேவையோ அது நமக்காக எல்லாவற்றையும் அது கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். அதை உணர்ந்தவர்களாய் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது.
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இன்றைக்கும் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடியினால நெருக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் மடிந்திடாமல் நம்மை காத்த அந்த கிருபையை நினைத்து இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரும் துதிப்போம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அந்த கிருபையின் பெருக்கம் உண்டாகிறத இந்த மாதத்துல நம்ம உணர முடியும். எத்தனையோ சூழ்நிலை நெருக்கப்பட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைச்ச இடத்துலலாம் தேவன் அங்கே நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆரம்பித்த தருணங்கள் எல்லாவற்றையும் நம்ம தியானித்து பார்க்கணும். எங்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சீங்களோ அங்கதான் அவர் தன்னுடைய கிருபையை அனுப்பி உங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை அவர் ஓடச் செய்ததை நீங்க உணர்வீங்கன்னா அதை உணர்ந்து என்னோடு கூட இந்த பாடலை நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த கிருபையை நினைச்சு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். எத்தனை வேளையில சத்துரு நம்மை சூழ்ந்து நெருக்கி அவ்வளவுதான் முடிக்கணும்னு நினைச்ச தருணங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் எத்தனை எத்தனை. ஆனா அவர் நமக்கு முன் சென்று அந்த சத்ருவின் சேனைகளை அவர் அழித்ததை நம்ம தியானித்தோம்னா இந்த காலை வேளையில இது எதுவுமே நம்முடைய செயல் அல்ல, எல்லாமே அவருடைய கிருபை. நெருக்கம், போராட்டம், சத்ரு நம்மள முடிச்சிடணும்னு நினைச்ச தருணம், வியாதியில, பலவீனத்துல, போராட்டங்கள்ல, உறவுகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி எழும்ப முடியாது அப்படின்னு நினைச்ச தருணத்துல அவர் நமக்கு முன் சென்றாரே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். எத்தனை அக்கினிமயமான சோதனைகள்! அந்த சோதனைகளில் எல்லாம் நம்மை விடுவித்து இன்றைக்கு உன்னதத்துல அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறாரே. முட்செடியில் அக்கினியாய் தோன்றின தேவன் அந்த அக்கினியின் சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்தாரே. எதுவுமே நம்ம பலன் இல்ல, நம்ம செயல் இல்ல. அவர் கிருபை, அவர் நம்ம மேல வச்ச அன்பு. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை அவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். நம்ம வேலை அந்த கிருபையை சார்ந்து வாழுவதுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் அவருடைய கிருபை நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இத விசுவாசத்தினால இந்த கிருபைய சுதந்தரித்துக் கொள்ளணும். இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு இளைப்பாறுதல்ல ஓய்ந்திருக்கும் பொழுது அன்றைக்கு யோசபாத் ராஜா அவர் யுத்தம் செய்யவே இல்லை. அவருக்கு ஒரு வார்த்தை தான் வந்தது, இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறாருன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த ராஜா அவரை பெரிதாய் பார்க்கிறார், அவருடைய கிருபையை பெரிதாய் பார்க்கிறார். அதனால அவரை பாடி துதி செய்கிறதற்கு பாடகர்களை அங்கே நிறுத்துகிறார். இன்னைக்கு நம்ம எதை வைத்து நம்முடைய பலனிலே போராடி கொண்டு இருக்கிறோமா? இல்ல. அப்பா உங்க கிருபை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்கிற நம்பிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே.
என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே அப்பா, இந்த 5ஆம் மாதத்தை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கைய உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையினால் எங்களை வழிநடத்துகிற தகப்பன், இந்த 5 என்ற அந்த எண்ணிற்கு வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆசீர்வாதம் கிருபை. இந்த நாளிலிருந்து எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்க கிருபைய நாங்க சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய சுய பலத்துல, எங்களுடைய ஞானத்துல, எங்களுடைய பேச்சுல, நான் என்கிறதுல இருந்து நாங்கள் எங்க வாழ்க்கைய நடத்தி செல்லாதபடி, எல்லாம் நீங்க தான், எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று உங்களை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எதையும் எங்க சுயத்துல சிந்தித்து நாங்க செய்யாதபடிக்கு அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. இன்றைக்கு உங்க கிருபைய குறித்து நாங்க சற்று தியானிக்க எங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்கம் பாராட்டுனீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை சொந்தமாக கொண்டதுதான் நாங்க செஞ்ச இந்த பூமியில எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மேன்மையை உம்மை நாங்கள்
சொந்தமாக கொண்டதுதான். அந்த பாக்கியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்துல யார் எங்க கூட இருந்தாலும் இல்லனாலும், எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு உங்களுக்கு அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், உற்ற துணையா இருப்போம்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க கூட இல்ல. ஆனா ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை விட்டு விலகாத கிருபை, கிருபையாகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால இந்த உலகத்துல நாங்க இன்றைக்கும் நிலை நிற்கிறோம் அப்பா. உம்மை சொந்தமாக கொண்டது நாங்க செய்த பெரிய பாக்கியம். எங்களுக்கு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தையும் நீங்க தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த பூமியில எது இருந்தாலும் இல்லனாலும் கிருபையாகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உங்க கிருபை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து இந்த மாதத்தில் முடிக்க போகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உங்க கரத்துல நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்ப்பா. இனி எங்க பலன் இல்ல, எங்க ஞானம் இல்ல, எங்க புத்தி இல்ல. அப்பா, எல்லாவற்றையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. அப்பா, கிருபையாகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. எங்களுக்குள் இருக்கிறீர். அந்த கிருபைக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா. கிருபையே இன்றைக்கு எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு எதை குறித்தோ நாங்க பயப்பட கலங்க வேண்டிய இடத்துல நீங்க எங்களை வைக்கல. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபைக்குள்ள நாங்க இருக்கிறோம். அந்த கிருபை எங்களுக்குள்ள இருக்குதுன்னா இனி எங்களுடைய பலன், எங்க பலத்துல நாங்க எதையும் பாதுகாக்க முடியாது. எங்க பலத்துல நாங்க எதையும் சாதிக்க முடியாது. எல்லாமே உங்க கிருபை. அந்த கிருபையை சார்ந்து வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் தகப்பன் நீர் விதைத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நாங்க எல்லாருமே இந்த கிருபைய ஒவ்வொரு நாளும் சார்ந்து வாழ எங்களுக்கு நீங்க அப்பா கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுல வாழ பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையிலே நாங்க வாழ எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்துங்கப்பா. இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நிறைந்த மாதமாக நாங்க தியானித்தோம். ப்ரொவிஷன் எங்களுக்கு பரத்திலிருந்து இந்த மாதத்துல வரப்போகிறதப்பா. எங்களுக்கு வழி நீங்க திறக்கிறீங்கப்பா. செங்கடலை பிளந்தவர் எங்களுக்கு வழி திறக்க போறீங்கப்பா. பெரிய காரியங்களை நீர் எங்களுக்காக செய்ய போகிறீர். கண்மலையை பிளந்து தண்ணீரை வரவழைத்தவர் இந்த மாதத்துல. அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து நீரூற்றுகள் புறப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே நீர் ஆயத்தப்படுத்தி விட்டீர். ஆயத்தப்படுத்தினவைகளை இந்த மாதத்திலிருந்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் அப்பா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் உங்க பிள்ளையா நான் மனதார ஆசீர்வதிக்கிறேப்பா. அவங்க எதெல்லாம் அவங்க எண்ணங்கள்ல நினைத்து இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்க கிருபையினால நீங்க செய்து முடிக்க போறீங்கப்பா. முற்றிலுமாய் உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.